வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, முட்டைக்கோஸ் வச்சு ஒரு அருமையான பக்கோடா ரெசிபி தாம்மா. ஈவினிங் டீ டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு சுவை சூப்பராக இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் முட்டைக்கோஸை தயிர் பச்சடிக்கு நறுக்குவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சன்னமாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா 150 கிராம், நான் எடுத்துருக்கிற அளவு 150 கிராம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை அதுவும் நீட்டமாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் மல்லி கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு அரிசி மாவு அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஒன்றா போட்டு நல்லா பெசருங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு, ஏற்கனவே பச்சை மிளகா வேறு காரம் இருக்கும், அதனால் பிள்ளைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு சூடான ஆயில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சூடாக தான் சூடுபடுத்தி தான் போடணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு பெசரிக்கங்க. ஏன்னா ஏற்கனவே முட்டைக்கோசுலேயும் தண்ணி சத்து அதிக அளவு வெளியில் வரும், வெங்காயத்துலேயும் இருக்குது. அதனால் நல்லா பெசரிக்கங்க. பெசரிட்டு சூடான எண்ணெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து ஊற்றணும். முதலே தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்கம்மா, அப்புறமேல அது நல்லா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருட்டுற பதம் வர்ற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒன்றா நல்லா கலவையை நல்லா கலந்துக்கிட்டு உருட்டுற பதம் வந்த உடனே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் போட்டது 3/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். 150 கிராம் முட்டைக்கோசுக்கு போட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு மிதமான தீயில் வைங்க. ரொம்ப எண்ணெய் காயக்கூடாதுமா, மிதமான எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மிதமான தீயில் அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு பொரித்து எடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 டிப்ஸு சொல்ல போகிறேம்மா முட்டைக்கோஸை பற்றி. முட்டைக்கோசு அல்சருக்கு அவ்வளோ நல்லதுமா. உடம்பு மெலியணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் முட்டைக்கோஸை ஜூஸ் எடுத்து வெறும் வயிற்றில் குடிங்க. உடம்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா தேவையற்ற கொழுப்பு சத்துக்கள் பூரா குறைஞ்சி நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு உடம்பு ஸ்லிம்மாக மாறிடும். வயிற்றுப்பகுதியில் உள்ள கொழுப்பு பகுதி பூரா குறைஞ்சி போயிடும், நல்லாயிருக்கும். அல்சருக்கும் மிகவும் நல்லதுமா. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே முட்டைக்கோசு சட்னி ஒன்று போட்டிருக்கேம்மா. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முட்டைக்கோசு சட்னி வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குமா. அதையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஏதாவது ஒரு வகையில் காய்கறி சாப்பிடவே மறுக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. காய்கறிகள் நான் 2-3 வெரைட்டி சட்னியும் போட்டிருக்கேம்மா. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் போய் பாருங்கள். பக்கோடா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்கம்மா, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதிகமாக தீயை கூட வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே வேகாது, கரிஞ்ச மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கணுமா. அப்போ தான் நான் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு விதவிதமாக நான் செஞ்சு காமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.